ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஊருக்கே போயிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இன்னும் மஸ்கட்டில் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அல்பந்த லுலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரது. செம்ம பெரிய லுலு. இன்னைக்கு வந்து மஸ்கட்லேருந்து ஊருக்கு போனால் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் மட்டும் இப்படியா இல்லை எல்லாருமே அப்படி தானா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதில் வந்து நாங்கள் சில ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம், சில ஐட்டம்ஸ் வாங்கலை. பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு, அப்புறமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அடிக்கடி கரண்ட்லாம் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன்னா இங்கே கரண்ட்டே போகாது இல்லைங்களா? அதனால் எப்பயாவது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயாவது கேம்ப் போனால், அப்புறம் ஹேர் ட்ரையரு, அப்புறம் ஊருக்கு கொண்டு போகிறத விட நாங்கள் எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாகவே இருக்கும். எங்களுக்கு அப்போ தான் வந்து நாங்கள் வந்து புதுசாக செருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கிப்போம். அதனால் அதையும் கொஞ்சம் எனக்காக பார்த்துட்டு இருந்தேன். புது ஸ்லிப்பர் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தால் நம்ம நடக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். இது வந்து 5.9, 6.9. இது வந்து லுலுவில் வந்து 10 ரியாலுக்கு வாங்கினா 5 ரியால் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால சரின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்கூல் பேக்லாம் கூட இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே சூப்பர் குவாலிட்டிலாம் கிடைக்குதுங்க. அப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்குலாம் சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்கும். எல்லாமே இந்தியாவிலேருந்து வர ட்ரெஸ் தான், சைனாலேருந்து வர ட்ரெஸ் தான். ஸோ நம்ம இந்தியாவிலேயே ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமே ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஏதாவது புதுசாக 1, 2 வாங்கணும்னா கொஞ்சம் வாங்கிக்கலாம். அடுத்தது ஹேண்ட்பேக் முக்கியமாக எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. ஹேண்ட்பேக்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து ஆஃபர்லாம் முடிஞ்சிச்சு போல். ஸோ ஹேண்ட்பேக்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லா ரேட்லேயுமே இருக்குது. ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அப்படியே அடுத்த சைட் பார்த்திங்கன்னா கிரேசரி ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒவ்வொரு லுலுவில் வந்து மாடிக்கு ஏறி போகணும். பட் இங்கே வந்து ஒரே ஃப்ளோரில் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா காஃபி தூள், டீ தூள், சாக்லேட்ஸ் எல்லாமே இந்த சைடு இருந்தது. மோஸ்ட்லி எல்லாம் காஃபி தூள் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது இந்த ஃபெரிரோ ரோச்சர் அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் எப்போவுமே இது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். அந்த சாக்லேட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த சைட்லாம் பேன்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்ன எதுன்னு பார்த்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வேஸ்லின், தைலம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இங்கே தான் செம்ம கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் இதான் எடுத்துகிட்டே இருந்தாங்க. பாதி தைலம் எல்லாமே காலி ஆகிடுச்சு நான் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே. ஸோ இங்கே தான் வந்துட்டு நிறைய இந்தியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஊருக்கு தான் வாங்கிட்டு போவாங்க மோஸ்ட்லி. மற்ற நேரம்லாம் இது வந்து சும்மா தான் இருக்கும். எங்கெல்லாம் ரஷ்ஷாக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஊருக்கு போகிற ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அடுத்தது டேட்ஸ். இது டேட்ஸ் விளையிற ஊரே இதான் பார்த்திங்கன்னா. மரத்துக்கு மரம் கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கும். இதான் அறுவடை பண்ணுற சீசன் வேறு. அங்கங்கே வந்து நெட்டெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அடுத்து இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நட்ஸுக்கான ஏரியா. அங்கேயும் செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து உட்காந்தாச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஷாப்பிங்னால கொஞ்சமாக தான் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.